டெய்லியும் குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க. இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், தன்னை போல் சாப்பாடு இறங்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிரேவி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம 2 வாழைக்காய் எடுத்துருக்குறோங்க. இதை நல்லா தோலை நல்லா சீவி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி நார்மல் சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம அலசி தட்டத்தில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் அலசி எடுத்து அதிலே வச்சுட்டு அதில் சுத்தமாக அந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு திருப்பி இந்த குண்டாவிலே நம்ம கொட்டிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வரமிளகாய் தூளும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா பிணைஞ்சு அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டு நல்லா கை வச்சு நல்லா பிணைஞ்சு நல்லா அப்ளை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இந்த வாழைக்காயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம பொரிச்சு எடுத்து பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைடிஷுமே இந்த வாழைக்காய் கிரேவிக்கு தேவையே இல்லைங்க. வாழைக்காய் கிரேவி ஒன்று இருந்தாலே போதும், சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்குலாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தன்னை போல் சாப்பாடு போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2-3 முந்திரி, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. டெய்லியுமே இந்த ரசம், சாம்பார் இந்த மாதிரி குழம்பு ஐட்டங்களாக சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கடுகு இதெல்லாம் தாளிப்பாக போட்டு நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் நல்லா சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரு தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்தி விட்டு நல்லா வதக்கி விடலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், வரமிளகாய் தூளெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா இது கூட போட்டு நல்லா கிளக்கி விட்றப்ப அந்த கிரேவி இதில் வந்துடும். இது கூடவே நம்ம அந்த மிக்சியில் இருக்கிற அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் கழுவி இதில் ஊற்றினோம்னா ஓரளவுக்கு கிரேவி டைப்பில் வந்துடும். நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அது குழம்பாக மாறிடுங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்திடலாங்க. வாழைக்காய் நல்லா இது கூட சேர்த்தி நல்ல ஒரு கிளறி விட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு கொதி வரட்டுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.